ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வச்சு வாழைப்பூ மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் போல் வடைப்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. வடைப்பருப்பு சேர்த்துனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு இதில் 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் வடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வாழைப்பூவை ரெடி பண்ணிடலாம். இந்த வாழைப்பூவை கட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வாழைப்பூவில் இந்த மேலே இருக்க அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொத்தாக இந்த வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கட் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மேலே இந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு பார்ட் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கட் பண்ணும்போதே உள்ளே இருக்க நரம்பு சிலது வந்துடும், சில நேரம் வராது. நம்ம அடுத்த அந்த நரம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ஃப்ளவரை கட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒவ்வொரு பூக்குள்ளையா ஒரு நரம்பு இருக்கும், ப்ளஸ் ஒரு கவர் மாதிரி இருக்கும். இதோ இந்த மாதிரி இருக்கும் இந்த நரம்பு. இதை நம்ம வெளியில் எடுத்துடணும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி இருக்கும், இதையும் வெளியில் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா பூலையும் பண்ணிவிட்டு இதை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வெளியே வச்சுருந்தோன்னா கருத்துரும். ஸோ இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு அரை கப் போல் இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போது பருப்பு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை தண்ணி வடித்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துன அப்புறம் 1 இன்ச்சு போல் இஞ்சி ஒரு துண்டு இந்தளவு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் சோம்பு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. 1-2 பருப்பு அரைப்படாமல் இருக்கிறதும் நல்லா தான் இருக்கும். அப்போ தான் வடைக்கு கிறிஸ்பியான டெக்ஸ்டர் கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வாழைப்பூ கட் பண்ணதை தண்ணியெல்லாம் வடித்து இந்த பருப்புக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் கொத்தமல்லி இலையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கிற அளவுக்கு கலந்துக்கோங்க. எல்லாத்தையுமே வாழைப்பூ, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வடை பிரியாமல் வரும். இப்போது இதை கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு உருட்டுற பதத்துக்கும் தட்டுற பதத்துக்கும் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டோன்னா நமக்கு வடை பிரியாமல் வரும். இப்போது எண்ணெயில் இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி சின்ன சின்ன வடையாக பொரிக்க போகிறேன். சின்னதாக இப்படி உருட்டி கைக்கு நடுவில் வச்சு அழுத்துனிங்கன்னா பருப்பு வடை ஷேப் வந்துடும். இதை சூடான எண்ணெயில் போட்டு பொரிங்க. நல்லா இந்த பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இது ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் மித்ததையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிளான வாழைப்பூ வடை வீட்டிலையே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட, ப்ளஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எவ்ரி வீக் சண்டே அண்ட் வென்ஸ்டே தவறாமல் வீடியோஸ் போடுவேன். எல்லாத்தையும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.